வடக்கு மாகாண இலங்கை தொழில்நுட்பவியலாளர் சேவை சங்கத்தின் வருடாந்த ஒன்றுகூடலும் சேவை நலன் பாராட்டு விழாவும் KKS வீதி நாச்சிமார் கோயிலுக்கு அண்மையில் உள்ள திவ்ய மகாலில் நேற்று சனிக்கிழமை மாலை இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் விசேட விருந்தினராக ஓய்வு பெற்ற பிரதம செயலாளர் இளங்கோவனும் கலந்து கொண்டனர். குறிப்பாக நாங்கள் 90களிலே சேவைக்கு வந்த காலங்களிலே எங்களோடு இணைந்தவர்கள் இங்கே பாராட்டை பெறுகின்ற பார்க்கிற பொழுது உண்மையிலே பெருமையாக இருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த காலகட்ட சேவை என்பது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். குறிப்பாக போர்க்காலங்களும் சரி, பிற்பட்ட காலங்களிலும் சரி, குறிப்பாக ஒரு பௌதீக கட்டுமானங்களுடைய ஒரு தொடர்ச்சியான ஒரு அபிவிருத்தியிலே உங்களுடைய பங்கு பணிகள் மிக பெருமதியானவை. ஒரு காலகட்டத்திலே எங்களால் எந்த விதமான காரணங்களும் சொல்ல முடியாத ஒரு கட்டாயங்களிலே கூட நாங்கள் கடமையாற்றிய காலங்கள் உண்டு. குறிப்பாக எங்களுடைய முன்னேற்ற அறிக்கைகளிலே, இந்த பௌதிக முன்னேற்ற அறிக்கைகளிலே உங்களுடைய பங்கு பணிகள் மிக மிக பெருமதியானவை. நிறுவனங்கள் இருக்குது, ஒவ்வொரு சேவைகளுக்கும் ஒவ்வொரு சேவை இருக்குது. ஆனால் அந்த சேவையாளர்கள் சில விரட்டுவார்கள், சொல்வார்கள் நாங்கள் ஸ்ட்ரைக் செய்ய போகிறோம், அதில் சந்திக்க வேணும். அப்போ நான் சொன்ன ஸ்ட்ரைக் முடிஞ்சு போட்டு சந்திக்க போட்டு நான் சந்திக்கிறேன் அப்படி சொல்கிறாங்களே. நாங்கள் அவை விரட்டி பார்க்குறது ஏன்னா நான் ஸ்ட்ரைக் செய்ய போகிறோம், அதுக்கு அதில் சந்திக்கணும். அப்போ படிவாக ஸ்ட்ரைக் பண்ணிட்டு கொண்டு விட்டு விடுறது. நான் சொல்கிறேன், அப்புறம் என்ன அவைக்கு நேரம் கொடுக்க தேவையில்லை. இந்த சட்டம் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. உண்மையிலே நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். என்னுடைய முன்னாள் பிரதமர் நான் அதை கதைச்சிருக்கேன். இந்த சங்கம் ஒரு வித்தியாசமான ஒரு சங்கம். அது நான் எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்குது. என்னென்னா இவர்கள் கதைப்பது தங்களுடைய சேவையை என்ன மாதிரி ஒன்றுக்கு கொண்டு வர வேணும் தான் கதைப்பதை ஒழிய எனக்கு அந்த ஒவ்வொரு டைம் வேணும், அது வேணும், இது வேணும் மட்டும் கதைப்பது இல்லை. உண்மையிலே நான் அதை பாராட்டுகிறேன். வித்தியாசமான தொழில்நுட்ப சேவையாளர் சங்கமாகத்தான் நாங்கள் உங்களை பார்க்குறேன். உங்களோட சங்கத்தை அதெல்லாம் நான் நிச்சயமாக வரவேணும் இருந்தது வரக்காட்டாங்க. ஏன்னா உங்களுடைய சேவையாளரை நாங்கள் பாராட்ட வேணும், மதிக்க வேணும் பண்ணுறதுக்காக தான் உண்மையில நான் வந்தேன். ஒரு தொழில்நுட்ப சேவை என்பது மிக முக்கியமான ஒரு கட்டுமானத்திலே மிக முக்கியமான தொழில்நுட்ப சேவை. அந்த வகையிலே தொழில்நுட்பவியலாளர்கள் நீங்கள் செய்கின்ற சேவைகளை நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். அதே நீங்கள் அந்த நல்ல நோக்கத்தோடு சேவை மேம்பட வேண்டும், அதை இந்த மாதிரியாக மேம்பட வேண்டும் என்பதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த சங்கத்திலே நிர்வாகத்திலே தலைவர் மற்றும் ஏனைய பதவிகளை வகிக்கின்றவர்கள் அந்த எண்ணம் உடையவர்களாக இருக்கிறதா உங்கள் சங்கத்துக்கு இன்னும் பெருமை தரக்கூடியவர்களாக இருக்கிறது. அந்த வகையில் நான் அந்த சங்க உறுப்பினரை நான் பாராட்டுகிறேன். நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் நாங்கள் இஷ்டமாக இருக்க வேண்டும். அத்தோடு கீழே எங்களுக்கு வேலை செய்கிறவர்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்க வேண்டும். அப்போதான் நாங்கள் எங்களுடைய வேலையை எக்ஸிக்யூட் பண்ணுறது சுகமாக இருக்கும். நாங்கள் முரண்பட்டு கொண்டிருந்தால் நாங்கள் எங்களுடைய வேலையை நாங்கள் திறமையாக வேலை செய்தற்குரிய ரகசியம் என்னென்று சொன்னால் மேலதிகாரிகளோடு இஷ்டமாகவும் எங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்களோடு ஃப்ரெண்ட்லியாகவும் ஃப்ரெண்ட்லி அட்மினிஸ்ட்ரேஷனாகவும் இருந்தால்தான் நாங்கள் அந்த எங்களோட வேலையில நாங்கள் முன்னேற்றத்தை காட்டலாம். எங்களோட கவர்னர் அவர்களையும் சொல்ல வேணும். நான் மன்னாருக்கு போன இடத்திலே நான் இப்போ ஒரு ஆன்மீக பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். அந்த விஷயமாக ஒரு ஒர்க் ஷாப் வைக்கிறதுக்கு போன இடத்துல இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே அவர் வந்தவர் உடனே கேட்டார், என்ன நடந்தது, இப்படி இவர் சொன்னார், உங்களுக்கு என்ன நடந்தது, என்ன பிரச்சனை, அவர் அனுதாபப்பட்டார். ஏனென்றால் வேலை செய்கிறவருக்காக அந்த நேரத்திலே அவர் மன்னர் அரசாங்க அதிபராக இருந்த நேரத்திலே எனக்கு சொல்லி கவலைப்பட்டார், என்ன நடந்தது, நான் கேள்விப்பட்டேன். இதுகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு பலமாக இருந்தது வேலை செய்கிறதுக்கு. இந்த அதிகாரிகளின் அப்ரிசியேஷன், அவன் அனுசரணை எல்லாம் எங்களுக்கு ஒரு பலமாக இருந்தது வேலையை செய்வதற்கு. ஆகவே நீங்களும் இந்த மாதிரி டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணணும். ஏனென்றால் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாதான் நாங்கள் ரிட்டையர் பண்ணி போவேக்குள்ள எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். நாங்கள் என்ன செய்தோம் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய பீரியட்ல நல்லா செய்திருக்கிறோம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.